ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னா, நம்ம பொங்கலுக்கு மஞ்சக்கிழங்கு வாங்கியிருப்போம் இல்லையா? பொங்க பானை கட்டுறதுக்காக மஞ்சக்கிழங்கு வாங்கியிருப்போம் இல்லையா? அதை யாருமே தூக்கி போட வேணாம். அதை வச்சு நம்ம இன்னைக்கு ஒரு வழிபாடு தாங்க செய்ய போறோம். இந்த வழிபாடு நாளைக்கு வெள்ளிக்கிழமை, நாளை நாள்ல நீங்க செய்யலாம். தைப்பொங்கல்னால எல்லார் வீட்லயும் சந்தோஷமாக விமர்சையாக கொண்டாடிருப்போம். பொங்கல் அன்று பொங்கல் பானையில் கட்டிய மஞ்சக்கிழங்கு பூஜை அறையில் வைத்து பூஜை செய்த மஞ்சக்கிழங்கு என்று எல்லோருடைய வீட்டிலும் மஞ்சக்கொத்து இருக்கும். அந்த மஞ்சக்கொத்தை வச்சு நம்ம ஒரு வழிபாடு செய்ய போறோம். பொங்கல் அன்று நம் வீட்டில் நிறைவாக இருந்த சந்தோஷம் இந்த வருடம் முழுவதும் நம்முடன் தொடர வேண்டும் என்றால் அந்த மஞ்சள் கொத்தை வீட்டில் எந்த இடத்தில் எப்படி வைக்க வேண்டும் என்பதை நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். பொங்கலுக்கு வாங்கி பூஜைக்கு பயன்படுத்திய மஞ்சள் கொத்திலிருந்து ஒரு சிறிய துண்டு மஞ்சள் கிழங்கை எடுத்துக்கோங்க. சிறிது நேரம் நல்ல வெயில்ல காய வச்சுட்டு அதில் இருக்கும் ஈரப்பதம் சுத்தமாக போன பிறகு மஞ்சக்கிழங்கு சும்மா ஒரு சின்ன துண்டு எடுத்தாலே போதும். இதை நம்ம இந்த வழிபாடை நம்ம எப்போ செய்யணும்னா, நாளைக்கு காலையில் 6 மணிக்கு செய்யலாம், அல்லது மாலை 6 மணிக்கு இந்த வழிபாடை செய்யலாம். ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க, ஒரு சிறிய துண்டு பச்சை கற்பூரம், கொஞ்சமான ஜவ்வாது, அதோட நம்ம காய வச்சிருந்தோம் இல்லையா அந்த மஞ்சக்கிழங்கு, இந்த மூன்றையும் அந்த மஞ்சள் துணியில முடிச்சாக கட்டி உங்களுடைய குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் ஒரு நிமிடம் மனதார நினைத்து பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களுடைய குடும்பம் இந்த பொங்கல் அன்று எவ்வளவு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்ததோ அதே போல் இந்த வருடம் முழுவதும் குடும்பத்தில் சந்தோஷம் மட்டும் இழைத்திருக்க வேண்டும் என்று மனதார நினைத்து கொண்டு இந்த முடிச்ச உங்க வீட்டு பூஜை எல்லாம் வச்சிருங்க. வீட்டு பூஜையெல்லாம் இந்த முடிச்சு வச்ச பிறகு வீட்டில் விளக்கு ஏற்றி தீப தூபம் காமிச்சிருங்க. இந்த மஞ்சக்கிழங்குல நம்ம பச்சை கற்பூரம் சேர்த்திருக்கனால எளிதில் பூச்சி பிடிக்கிறதுக்கு வண்டு வருவதற்கு வாய்ப்புகள் கம்மி தான். 3 மாசத்துக்கு ஒரு தடவை இந்த மஞ்சளை திறந்து பாருங்க. மஞ்சள்ல வண்டு பூச்சிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த மஞ்சளை கால்படாத இடத்துல போட்டுருங்க. மஞ்சள் நல்லா இருந்துச்சுன்னா பச்சை கற்பூரம் மட்டும் கரைந்திருக்கும். அதனால அந்த மஞ்சள்ல இன்னொரு துண்டு பச்சை கற்பூரம் வச்சுட்டு நம்ம மறுபடியும் இந்த முடிச்ச நம்ம எங்கே இருந்தோமோ அங்கேயே வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம மஞ்சள் துண்டு வீட்டில் வைக்கிறனால குடும்பத்தில் சந்தோஷம் நிறைவாக இருக்கும். நேர்மறை சக்திகள், உங்களுடைய வேண்டுதல்கள், சூரியனின் ஆசிர்வாதம் எல்லாம் அந்த மஞ்சளுக்கு இருக்கு. அந்த மஞ்சளை பத்திரப்படுத்தி வைத்து அதை பூஜை அறையில் வைத்திருப்பதால் அந்த நேர்மறை ஆற்றலின் மூலம் உங்களுடைய குடும்பம் என்றென்றும் சந்தோஷமாக இருக்கும் என்பது நம்பிக்கை. உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா இதை செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.